எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பூஜா ரூம் டிப்ஸை பார்க்கலாம். என்னோட பூஜா ரூமில் நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேனோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட நிலைவாசலில் இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். லக்ஷ்மி தாயாரும் நம்மளோட குலதெய்வமும் வாசக்காலில் இருந்து தான் நம்மளுக்கு அருள் புரிவாங்கன்றது நம்பிக்கை. அப்படியாப்பட்ட வாசக்காலை நம்ம வாரம் ஒரு முறை தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? அப்படியே நம்ம சுத்தம் செய்கிறத திங்கக்கிழமை வியாழக்கிழமை அது மாதிரி பார்த்துக்கோங்க. வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சுத்தம் செய்யாமல் முன்னாடி நாளே தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணுறது எல்லாமே அதுக்கு அடுத்த நாள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சதுக்கப்புறமா கீழே கொஞ்சமாக செம்மண் வலிச்சிட்டு அதுக்கு மேலே நான் கோலம் போட்டுட்ருக்கேன். இதுக்கு கீழே நான் மாக்கோலம் போட்டுக்குவேன். இந்த இடத்துல கால் வச்சு போனாங்க அப்படின்னா மிதிச்சிட்டே போவாங்க அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல மட்டும் செம்மண் வலிச்சு கோலம் போட்டிருக்கேன். மஞ்சள் எதுவும் வைக்காமல் கால் படுற இடங்களில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேணாம். நிறைய பேர் என்னன்னா கோலத்துக்கு நடுவில் அது மாதிரி எல்லாம் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. அதில் நம்ம கால் படுறது அவ்வளோ நல்லது இல்லைல்ல. அதனால நம்ம அதுக்கு பதிலாக கலர் மொக்கு மாலையே மஞ்சள் சிகப்பு வருதில்ல அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு வீட்டில் பூஜை அறையை நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நிலைவாசலையும் அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாரம் ஒரு முறை நம்ம தொடச்சி நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டாவே போதும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கண்ணடி படாமல் இருக்கிறதுக்காக லெமனை நம்ம அறுத்துட்டு ஒரு சைடு மஞ்சளும் ஒரு சைடு குங்குமம், அப்படி இல்லைன்னா ரெண்டு சைடுமே குங்குமம் தடவி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாசக்காலுக்கு மேலே கண் திருஷ்டி கணபதி அவரை ஒட்டி வைக்கலாம். நான் கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி டெக்கரேட்டிவ் விநாயகர் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உருளி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நிலைவாசலில் உருளி டெக்கரேஷன் பண்ணி வைங்க. அந்த பூக்கள் மட்டும் வாடாமல் அப்பப்போ மாற்றிட்டு தண்ணியை மாற்றி வச்சுட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருங்க. ரெண்டு சைடுமே விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதுவுமே அகல் விளக்காக இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னாடி இது மாதிரி இடம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கண்ணாடி மாட்டி வைங்க. எந்த எதிர்மறை ஆற்றலும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். அப்படி இடம் இல்லை அப்படின்னா நம்ம வாசல்லேருந்து முன்னாடி வரோம்ல அந்த செவுத்தில் மாட்டி வைங்க. ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது அந்த கண்ணாடியை பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாசக்காலேருந்து உள்ளே வரும்போது இது மாதிரி வாஸ்து லட்சுமி நம்ம உள்ளே வர மாதிரி மாட்டி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம வெளியே போகும்போது அவங்கள பார்த்துட்டு போனோம் அப்படின்னா எல்லா காரியமுமே நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. வீட்டுக்குள்ளே வந்ததுமே இதே மாதிரி நான் நவதானியத்தில் ஒரு விநாயகரும் மாட்டி வச்சுருக்கேன். இந்த கணபதியை மாட்டி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற ஒரு வாசனையான பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக லவங்கம், சோம்பு, மஞ்சத்தூள், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய், மஞ்சத்தூள், சந்தனம் இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை யூஸ் பண்ணி நம்ம எல்லா பூஜைக்குமே பயன்படுத்தலாம். கலசம் வைக்கிறதுல இருந்து சாமி ஃபோட்டோஸ்க்கு பொட்டு வைப்போம்ல அந்த மஞ்சள் சந்தனத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளியில் அப்புறம் பஞ்சபாத்திரம் இது எல்லாத்துலேயுமே நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். பொதுவாகவே பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகம் சொல்லுவாங்கள்ல. அதனால நம்ம பூஜை ரூம்ல எந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பவுடரை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி பொட்டு வைப்போம்ல. பொட்டு வச்சு ஒரு நாளையே அந்த பொட்டெல்லாம் உதிதுரும்ல, அது படாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு டிப் சொல்கிறேன். மஞ்சள் சந்தனம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே பன்னீர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் சேர்த்து நம்ம பொட்டு வைக்கும்போது நமக்கு உதிராமல் இருக்கும். அந்த பன்னீர் அப்புறம் இப்போ நம்ம ஒரு பவுடர் பண்ணியிருக்கோம்ல அதையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சோம் அப்படின்னா உதிராமல் ரொம்ப வாசனையாக இருக்கும். சாமி ஃபோட்டோஸ்க்கும் சரி சிலைகளுக்கும் சரி நம்ம பொட்டு வைக்கும்போது மேலிருந்து கீழே வைக்காம கீழே இருந்து மேலே வைக்கணும். ஃபர்ஸ்ட் அம்மனோட பாதத்துக்கு வச்சுட்டா அதுக்கப்புறமா கைகளுக்கு அப்புறம் வேல் அது மாதிரி எது இருக்கோ வச்சுட்டா அதுக்கப்புறமா நெத்தியில வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பொட்டு வைக்கும்போது ரெட் கலரில் ஒரு குங்குமம் இருக்குல்ல அது நம்ம யூஸ் பண்ணாமல் மெரூன் கலரில் குங்குமம் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பொட்டு வைக்கும்போது மற்ற விரல்கள் இல்லாமல் மோதிரம் விரலால் பொட்டு வைங்க. மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்த்து நம்ம பொட்டு வைக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்து நம்ம விளக்குக்கெலாம் பொட்டு வைப்போம்ல, அதே மாதிரி அந்த திரி போடுற இடத்துல மட்டும் பொட்டு வைக்காம மற்ற இடங்கள்ல பொட்டு வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது தான் அந்த இடம் மட்டுமே நமக்கு கருப்பாயிடுது. அதுக்கு பதிலாக கீழே இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா முன்னாடி இருந்து பார்க்கும்போது நமக்கு 3 இடங்கள்ல கரெக்டாக பொட்டு வச்ச மாதிரி இருக்கும். எந்த விளக்கா இருந்தாலுமே சரி, ஃபர்ஸ்ட் கீழே இருந்து பொட்டு வச்சு அதுக்கப்புறமா மேலே வச்சு முடிங்க. பூஜை அறையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது. ஒரு விளக்குக்கு மேலே நம்ம எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம். கண்டிப்பாக ஒரு துணை விளக்கு ஏற்றணும். அந்த துணை விளக்கு அகல் விளக்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாமி படங்களுக்கும் சரி, இது மாதிரி காமாட்சி அம்மன் விளக்குக்கும் சரி பொட்டு வைக்கும்போது அம்மனோட முகத்தை மறைக்காம வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி மட்டும் பார்த்து பொட்டு வச்சிருங்க. எத்தனை காமாட்சி விளக்கு இருந்தாலுமே அதே மாதிரியே நான் பொட்டு வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா விளக்கு வைக்கும்போது நம்ம வெறும் தட்டுலையோ அப்படி இல்லை கீழேயோ வைக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு சாமி படங்கள்ல கோமாதா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அனைத்து தேவர்களுமே நம்ம வீட்டுக்கு வந்ததா அர்த்தம். அதனால தான் ஒரு வீடு கட்டும்போது ஃபர்ஸ்டா நம்ம கோமாதாவை அழைச்சிட்டு வரோம். அதனால கண்டிப்பாக கோமாதா பூஜை வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்கள முகப்பக்கமாக வைக்காம பின்னாடி திரும்பி வைக்கிறது ரொம்ப நல்லது. கீழே இருக்க கண்ணுக்கு பின்னாடி எல்லாமே நம்ம மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே வச்சு பின்னாடி சைடு இருந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம கோமாதா பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டுமே வச்சு கூட நம்ம கோமாதா பூஜை பண்ணலாம். கோமாதா வாங்கும்போது கண்டிப்பாக அந்த கண் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தே நம்ம காமாட்சி விளக்கு வைப்போம்ல, ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு தட்டில் அரிசியில் பச்சை அரிசி எடுத்துட்டு அதில் மஞ்சள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து வச்சோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம அரிசி மாத்திர வரைக்குமே அந்த அரிசி ரொம்ப ட்ரை ஆகாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அரிசி கூடவே கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பூ சேர்த்து அதுக்கு மேலே விளக்கு வைங்க. முடிஞ்சால் அதுக்கு கீழே ஒரு குட்டியாக மனை வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு விளக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அரிசியை வியாழக்கிழமையான நம்ம பூஜை பாத்திரம் எல்லாமே விளக்குவோம்ல, அந்த டைமில் இந்த அரிசியை மாற்றிட்டு வேற அரிசியை நம்ம போட்டுக்கலாம். இந்த அரிசியை பறவைகளுக்கு நம்ம கொடுத்துடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையில நம்ம விளக்கேற்றும் போது நெய் ஊற்றி ஒரு நாள் விளக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நெய்க்காக ரொம்ப நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம காய்ச்சிற பால்லையே கொஞ்சமாக எடுத்து நம்ம அது செஞ்சுக்கலாம். அதனால அதுக்காக ரொம்ப செலவுலாம் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம விளக்குல 2 திரி தான் போடணும், ஒரு திரி போட்டு ஏற்றக்கூடாது. நம்ம ஊற்றிருக்க அந்த எண்ணெயிலுமே நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு பொடி செஞ்சோம்ல, அது கொஞ்சமாக போட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விளக்குக்கு பூ வச்சா நிற்காதுல்ல, அதனால நம்ம ஒரு சாமந்தி பூ வைக்கிறோம் அப்படின்னா அந்த பூ கூட ஒரு 2-3 பூ சேர்த்து நல்ல நூல் கட்டிட்டு அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா அப்படியே நின்றுக்கும். அப்படி இல்லைன்னா டபுள் சைடு டேப்பு பின்னாடி ஒட்டிட்டு அந்த காம்பு மட்டும் அந்த பின்னாடி சைடு இருந்து நம்ம ஒட்டி வச்சோம் அப்படின்னாவும் நிற்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு பேனாவோட மூடி எடுத்து பின்னாடி சைடு ஒட்டி வச்சுட்டா அதில் நம்ம ரொம்ப ஈஸியாகவே பூ வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. விளக்கு ஏற்றும் போது நம்ம கிழக்கு திசை அப்படி இல்லைன்னா வடக்கு திசை இந்த 2 திசையில தான் நம்ம விளக்கு ஏற்றணும். அதை தவிர மற்ற 2 திசைகளிலுமே ஏத்துறது ரொம்ப நல்லது கிடையாது. அதனால இந்த திசைகளில் பார்த்து விளக்கேத்துங்க. இது மாதிரியான குட்டி குட்டி மனை வந்து நான் மீஷோல 6 காம்போ செட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 220 சம்திங் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வேணும்னா கண்டிப்பாக வாங்கி பாருங்க. இதுக்கப்புறமா நம்ம குபேரர் வைப்போம் இல்லையா, அதுக்காக குட்டியாக ஒரு மனை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு 5 ரூபாய் காயினாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிளேட் ஃபுல்லுமே காயின் வச்சுட்டு குபேரருக்கு உகந்த நிறமாக பச்சை நிறம் சொல்லப்படுதில்ல, அதனால அதுக்கு மேலே குட்டியாக ஒரு மஞ்சள் கலர் துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே பிளேட் வச்சு வடக்கு திசை நோக்கி குபேரரை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லக்ஷ்மி தாயார்கிட்ட அருள் பெற்று குபேர லக்ஷ்மியாக அருள் அளிக்கிறா அவங்களையுமே நான் வடக்கு திசை நோக்கி வச்சுட்டு குபேர தீபம் 2 வாங்கியிருக்கேன். அதை இவங்க 2 சைடுமே நான் ஏற்றி வச்சிருவேன். அடுத்ததாக நம்ம அன்னபூரணி அம்மாவை அமர்த்துவோம்ல, அவங்களையுமே நம்ம கீழே வைக்கக்கூடாது. ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மனை, அதில் வந்து மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக பூ வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் அரிசியை நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டியாக கப்பில் அரிசி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம அம்பால் அமர்த்தணும்.
இந்த அரிசியுமே எப்பயுமே வியாழக்கிழமை நம்ம சுத்தம் பண்ணும்போது இந்த அரிசியை மாற்றிடலாம். இதை நம்ம சமைச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடலாம். அன்னபூரணி அம்மாவை அமர்த்திட்டு அந்த கரண்டி இருக்கும்ல, அதை வெறுமனே அப்படியே விடாமல் அதில் கண்டிப்பாக எப்பயுமே ஒரு 4 அரிசி இருக்க மாதிரி நம்மளை ஒரு சிலர் அந்த அரிசியில் காயின் வச்சு வைப்பாங்க. எனக்கு அந்த பழக்கம் இல்லை, அதனால நான் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பூ வச்சு நம்ம எப்பயும் போல் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிட்டு பூஜையை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வீடுகளில் பூஜை பண்ணும்போதும் சரி, கோவில்களில் போய் தேங்காய் பழம் தரும்போது தேங்காய் உடைப்போம் இல்லையா, அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு நம்ம யாருக்காச்சும் பிரசாதமாக தேங்காய் கொடுப்போம் இல்லை, அந்த தேங்காவை கொடுக்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி பின்னாடி சைடு ஒரு சைடு பார்த்திங்கன்னா நமக்கு 3 கண் இருக்க மாதிரி இருக்கும். இதை எப்பயுமே வேறு யாருக்குமே தரக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வச்சுட்டு இன்னொரு சைடு மூடி இருக்குல்ல, அதை தான் நம்ம வேறு யாருக்காச்சும் கொடுக்கணும். சிவபெருமானோட அம்சமாக கருதப்படுற 3 கண் இருக்கனால அதை நம்ம வீட்டுக்கு நம்ம வச்சுட்டு மற்ற இருக்க மூடிய வேற யாருக்காச்சும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இந்த தசாங்கம் பவுடர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. தெரியாதவங்களுக்காக இந்த தசாங்கம் பவுடர் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். கோவில்களில் நம்ம போனால் எப்படி நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருதோ அதே மாதிரி இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்லேயுமே இருக்கும். எப்பயுமே நம்ம கோயிலுக்கு போகிறதே நமக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலுமே அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான். இதோட வாசனை கண்டிப்பாக நமக்கு அதோட ஃபீல் தரும். இந்த பவுடர் வாங்கும்போதே அது மாதிரி நமக்கு ஒரு கப்பு கொடுத்துருவாங்க. அதில் நம்ம அந்த பவுடரை வச்சு ஒரு கை வச்சு அழுத்திட்டு இதில் நம்ம கமுத்தணும் அப்படின்னா இது மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி வந்துடும். அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றும் போது டக்குன்னு நமக்கு பற்றிக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் அந்த கற்பூரம் அணைஞ்சதுமே இதிலிருந்து நமக்கு புகை வரும். அந்த புகை பார்த்திங்கன்னா அவ்வளோ நறுமணமாக இருக்கும். வீடும் நமக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீடு ஃபுல்லுமே காட்டலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்ம இந்த கதவுகளுக்கு பின்னாடி காட்டுறது அவ்வளவுமே நல்லது. பூஜா ரூம், கிச்சன், அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் காட்டிக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு நம்ம புகை போடுவோம் இல்லையா, சாம்பிராணி தூபம் காட்டுவோம்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெண்கடுகு கடைகளில் கிடைக்கிது. இந்த கடுகு நம்ம அந்த சாம்பிராணி தூபம் காட்டும்போது ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் எவ்வளோ கிரந்திஸ்ட்ரி இருந்தாலுமே அந்த கடுகு வெடிக்கிற மாதிரி அதெல்லாமே வெடிஞ்சிரும் அப்படின்றது நம்பிக்கை. நான் சாம்பிராணி கூடவே கொஞ்சமாக அந்த வெண்கடுகு அப்புறம் தசங்கம் பவுடர் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு தொட்டாங்குச்சியாக அடுப்பில் வச்சு அது நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா சாம்பிராணி தூபம் காட்டுற அந்த கரண்டியில் வச்சுட்டு அந்த நெருப்பு எல்லாமே அணைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பவுடர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டோம் அப்படின்னாவே படபடன்னு அந்த கடுகு எல்லாமே வெடிக்கும். அதே மாதிரியே நமக்கு இருக்க கந்திருஷ்டி எல்லாமே வெடிச்சிரும் அப்படின்றது நம்பிக்கை. இதையும் நம்ம வீடு ஃபுல்லாவுமே காட்டணும். முக்கியமாக இந்த அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை அந்த நாட்களில் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது காட்டும்போது நம்ம வீட்டில் எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது எல்லாமே போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கதவுகளுக்கு பின்னாடி ஏன் காட்டுறோம் அப்படின்னா நம்மளோட கெட்டது எல்லாமே அந்த கதவுக்கு பின்னாடி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அங்கே தங்கி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம எப்பயுமே சாம்பிராணி தூபம் காட்டும்போது அங்கே காட்டணும் அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லுமே பாசிட்டிவாக இருக்கும். இந்த தேங்காய் சட்டை வச்சு நம்மளால் புகை போட முடியல அப்படின்னா இந்த சார்கோல் எல்லாமே கடைகளில் கிடைக்குது. அது கொஞ்சமா வாங்கிட்டு வந்துட்டு கற்பூரம் வச்சு ஏற்றுறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அதுவும் ஆஃப் ஆகி நமக்கு புகை போடுறதுக்கு ரெடி ஆகிடும். அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. அதுவுமே முடியல அப்படின்னா இது மாதிரி கப் சாம்பிராணி விற்கிறாங்கல்ல, அதை நம்ம எப்பயும் போல ஏற்றிட்டு அதுக்கு நடுவில் அவங்க ஒரு பவுடர் கொடுத்துருப்பாங்கல்ல, அது கூடவே நம்ம இப்போ கலந்து வச்ச அந்த பவுடரையுமே இதில் கொஞ்சமாக வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த சாம்பிராணி தூபம் காட்டுற மாதிரியே இதுவும் இருக்கும். புகையும் நமக்கு நிறைய வரும், வாசனையுமே அதில் இருக்க அந்த பவுடரை காட்டிலும் இது நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நான் எப்பயுமே கிச்சன்லேயும் ஒன்று ஏற்றி வைப்பேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். கிச்சனுக்குள்ளே போகும்போதே நமக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இதையுமே நம்ம வீடு ஃபுல்லாகவுமே காட்டிக்கலாம். செவ்வாய் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்லையாவது நம்ம இது மாதிரி சாம்பிராணி தூபம் எல்லாம் காட்டி பூஜை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி நம்ம சாமி படங்களுக்கு எல்லாமே பூக்கள்லாம் வைப்போம்ல, எப்பயுமே வாசனையான பூக்கள் வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆனால் அதே மாதிரி எப்பயும் கிடைக்காது. அதுக்காக அந்த பூக்களில் கொஞ்சமாக பன்னீர் தெளிச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணி எல்லா படங்களுக்கும் வைக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக குலதெய்வம் சொம்பு. எங்களோட குலதெய்வம் பெண் தெய்வம். ஆண் தெய்வமாக இருந்தால் கொஞ்சமாக திருநீர் ஆட் பண்ணிக்கோ. பெண் தெய்வமா இருந்தா மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறமா கொஞ்சமா ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஒரு காயின், லெமன் இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு
பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு நம்மளோட குலதெய்வம் எதுவோ அந்த அம்மனோட பேர் சொல்லிட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பாக நமக்கு குலதெய்வமோட அருள் கண்டிப்பாக கிடைக்கணும். அதனால உங்களுக்கு என்ன குலதெய்வம் இல்லை குலதெய்வமே தெரியாது அப்படின்னாலுமே கண்டிப்பாக இது மாதிரி ஒரு சொம்பு வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.